நமஸ்தே விவாஸ். எங்க இன்னைக்கு போர்டு இல்ல டிவில தானே பாக்குறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு போர்டோ இல்ல வீடியோவோ எடுத்துட்டு வந்து உங்க கிளாஸ நான் போர் அடிக்காம இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு நியூவா உங்களுக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் நான் இன்னைக்கு கண்டக்ட் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீட்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை சிலது நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பொருட்கள் ஒவ்வொன்றத்தோட பேர் பார்க்க போறோம். அந்த பேரை வச்சு எப்படி பேசலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம நான் போர்ட்ல லெட்டர்ஸா எழுதி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போய் அப்சர்வ் ஆகி ரீச் ஆகுறதுக்கு இட்ஸ் டேக் அ டைம். அதனால உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ பிராக்டிக்கல் செக்ஷன்ல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பொருளா இதுக்கு பேர் என்ன அப்படின்றத பொருள் வச்சே உங்களுக்கு காட்டி நான் புதுமையான விதத்துல உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்களை வச்சு அதோட பேர் என்ன, அந்த நம்மள வீட சுத்தி இருக்கிற பொருளோட பேர் ஹிந்தில என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நான் ரெடி, நீங்க ரெடியா? இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் சோப்பு அப்படின்னு சொல்லுவோம். இத ஹிந்தில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் இதோட பேர் ஹிந்தில என்னன்னு தெரியுமா? சோப். சோப்புக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? மேக்சிமம் எல்லார் வீட்லயும் இதுக்கு தமிழ் பேர் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கே தெரியாது. அப்ப ஹிந்தி பேர் மட்டும் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா, தெரிஞ்சு கத்துக்கோங்க. ஏன்னா நார்த் இந்தியாவுல இத சோப்புன்னு சொல்றதை விட நிறைய பேர் ஹிந்தில இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாபன். சாபன். இந்த எங்கேயோ அந்த வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த டைட் அட்வர்டைஸ்மெண்ட்ல, சர்ஃப் எக்ஸல் அட்வர்டைஸ்மெண்ட்ல இதுல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சாபன். சாபன்னா சோப்புன்னு அர்த்தம். சோ சோப் அப்படின்னா சாபன். துணி துவைக்கிற சோப்புக்கு கப்படா சாபன். இது சாபன், கப்படா சாபன். இதுக்கு சோப்புக்கு என்ன பெயர்? சாபன். சாபன். நல்லா சொல்லுங்க, சாபன். நம்ம இந்த பொருளை வச்சு படிக்கும் போது நம்ம எழுதி கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இத பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, இதுக்கு பேரு சாபன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சோ இதுக்கு பேர் என்ன? சாபன். இது பேரும் சாபன். எந்த சோப்பா இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன? சாபன். சோ இந்த வார்த்தைகளோட இனிமே நீங்க சாபன் அப்படின்னு யூஸ் பண்ணி பேசுங்க. முஜே ஏக் சாபன் சாயே அப்படின்னா எனக்கு ஒரு சாபன் வேணும் அப்படின்னு துக்கான்ல போயிட்டு கடையில போயிட்டு இந்த பொருள்லாம் வாங்கும் போது இந்த பொருளோட பேரை ஹிந்தில சொல்லி கேக்குறது எப்படி அப்படின்ற விஷயத்துல இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட முதல் பொருளோட பேர் என்ன? சாபன். சாபன்னா சோப். அடுத்தது இது. இதுக்கு பேர் என்ன? இது நான் எந்த பிராண்டும் எடுத்துட்டு வராம எம்டி பாட்டில்ல ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் என்ன? ஆயில். நம்ம தலைக்கு தேய்க்கிற ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயிலுக்கு என்ன சொல்லுவாங்க? இது நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலையில தேய்க்கிற குளிச்சுட்டு நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல, இப்ப இந்த எண்ணெய்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாரியல் தேல். தேல்னா ஆயில் அர்த்தம். நாரியல்னா கோகனட். நாரியல்னா என்னது? கோகனட். நான் இது வரைக்கும் என்னோட கிளாஸ்ல நாரியல் அப்படின்ற வேர்டு நான் யூஸ் பண்ணது இல்ல. இப்போ நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் என் கிளாஸ்ல நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு பொருளுமே புது வார்த்தைகளா தான் இருக்கும். அதனாலதான் ஒரு நாள் கூட விடாம என் கிளாஸ பாருங்க, வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நாரியல் தேல். நாரியல் தேல்னா கோகனட் ஆயில். நீங்க அதுக்கு பதிலா பாதாம் தேலும் யூஸ் பண்றீங்களா, ஒருவேளை ஹெர்பல் தேலும் யூஸ் பண்ணலாம். அது ஆயுர்வேதிக் தேல், எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற பொருள்ல முக்கியமானது ஒண்ணு கோகனட் ஆயில். ஹேருக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஹிந்தில பெயர் என்ன? நாரியல் தேல். நாரியல் தேல். நம்ம தேல் வகையில, தேல்னா ஆயில், தேல்னா நம்ம ஸ்கார்பியன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஸ்கார்பியோ கொத்தும் இல்ல, அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இதுவும் ப்ரொனன்சியேஷன் ஒண்ணுதான், ஆனா மீனிங் வேற. தேலுன்னு நம்ம நார்த் இந்தியால போயிட்டு தேல் எங்கேயாவது பார்த்துட்டு தேல் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க பயந்து பார்க்க மாட்டாங்க, என்ன அப்படின்னு நினைச்சுதான் பார்ப்பாங்க. சோ தேல். தேல்னா ஆயில். தேல்னா ஆயில். இப்ப நான் கையில வச்சிருக்கிறது கோகனட் ஆயில். அதனால கோகனட் ஆயிலோட பேர் என்ன? நாரியல் தேல். நாரியல் தேல். ஓகேவா? அடுத்தது
இதுக்கு பெயர் என்ன? இது வந்து காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா இல்ல வேற எதுக்காவது யூஸ் பண்றதுக்கு இந்த காட்டன் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த காட்டனுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காப்பூஸ். என்ன சொல்லுவாங்க? காப்பூஸ். இதுக்கு பேரு காப்பூஸ். இந்த காட்டனோட பெயர் இனிமே அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா காப்பூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னா காப்பூஸ் லேக்கையா கியூக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயே வந்து இது மாதிரி இப்படி இப்படி திரிச்சு அவங்க தியாக்கு யூஸ் பண்ணுவாங்க. தியா மீன்ஸ் வாட்? நான் இங்க தியா எடுத்துட்டு வரல. தியானா அகல் விளக்கு இருக்குல்ல, அதுக்கு பேரு தியான்னு சொல்லுவாங்க. அதுல இந்த காட்டனை அப்படி வச்சு தேய் யூஸ் விளக்கேத்த யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தீப். நம்ம விளக்கேத்துவோம்ல, அதுக்கு பேரு தீபம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அது வந்து ஹிந்தில தீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அகல் விளக்கு உங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, நான் எடுத்துட்டு வரல. அகல் விளக்குக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தியா. தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? காப்பூஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? காப்பூஸ். அதே மாதிரி குங்குமம் நெத்தில வைப்போம்ல, அதுக்கெல்லாம் ஹிந்தில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கும்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குங்குமத்துக்கு கும்கும், சந்தனத்துக்கு சந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சந்தனத்துக்கு சந்தன், கும்கும். அதுதான் அதிகமா உபயோகப்படுத்துவாங்க. இப்ப இனிமே வந்து இதுக்கு பேர் ஹிந்தில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சு என்ன சொல்வீங்க? காப்பூஸ். அடுத்தது இதுக்கு பேர் என்ன? மண்பானை. நான் வந்து சின்னதா பிளாஸ்டிக்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னால மண்பானை எல்லாம் தூக்கிட்டு வந்து கிளாஸ்ல வீடியோ காட்ட முடியாது, அதனால சின்னதா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மட்கா. அதனாலதான் இது வந்து மட்கா குல்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பானையில உண்மையிலே அப்பெல்லாம் வந்து மட்கா குல்ஃபினா மண்பானையில தான் குல்ஃபி விற்பாங்க. இப்ப எல்லாமே பிளாஸ்டிக்ல விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு பேரு என்ன? மட்கா. அதுலயே எழுதிருப்பாங்க மட்கா குல்ஃபி. இத்தனை நாள் இது தெரியாம இது நம்ம பாத்துட்டு இருந்தோமே அப்படின்னு. இந்த மண் பானை இருக்கு பாத்தீங்களா, பானைக்கு பேரு தான் மட்கா. மட்கானா மண்பானைன்னு அர்த்தம். இது மண்பானையா? பிளாஸ்டிக்ல அந்த ரூபத்துல இருக்கு, ஆனா இது மண்பானை கிடையாது. அதனால இது மட்காவா ஆகாது. இது பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஐஸ்கிரீம் ரொப்பி தராங்க. இப்ப எல்லாமே ட்ரெடிஷனல் விட்டு போகுது. உண்மையிலே மட்கா ஐஸ்கிரீம். மட்கா ஐஸ்கிரீமுக்கு ஹிந்தில என்ன தெரியுமா? குல்ஃபி. ஐஸ்கிரீமுக்கு ஹிந்தில என்ன? குல்ஃபி. அதுதான் மட்கா குல்ஃபின்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீமோட பேரு தான் ஹிந்தில குல்ஃபி. குல்ஃபின்றதும் ஐஸ்கிரீம்ன்றதும் பெயர் ஒண்ணுதான். இதுக்கும் அதுக்கும் மாத்திரம் இல்ல. அது வந்து வீட்டுல பால்ல சுத்தமா தயாரிக்கிறதுனால ஹோம்மேட் ஐஸ்கிரீம். அந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? குல்ஃபி. குல்ஃபி இட்ஸ் நாட் இங்கிலீஷ் வேர்ட், இட்ஸ் a தமிழ் வேர்ட். இது வந்து மண்பானையில வச்சு அந்த காலத்துல நல்ல பாலை வந்து அதாவது ஃபுல்லா வத்தி காய வச்சு அதுல வருதுல காஜு பாதாம், அதுல கேசர்னா என்ன தெரியுமா? கேசர்னா சாஃப்ரான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, எல்ஐச்சி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு செய்யறதுக்கு பேர் தான் ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு மண்பானையில குடுக்கறதுனாலதான் மட்கா குல்ஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லாம் மட்கா குல்ஃபில நம்ம கிடையாது. இது வந்து நம்ம பிளாஸ்டிக்க பேன் பண்ணணும் பிளாஸ்டிக் கவர்ஸ பேன் பண்றாங்க, ஓகே. ஆனா குழந்தைங்க சாப்பிடுற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிருக்க பொருளை வாங்கி கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அப்பவே ஸ்டோர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்பவே வாங்கி சாப்பிட்டுட்டு இதை டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணிடுங்க. இது உங்களுக்காக நான் வந்து மண்பானை என்கிட்ட இல்ல, அத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சின்னதா பிளாஸ்டிக்ல என்னால தூக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு பெயர், இந்த உருவத்துல இருக்கிற மண்பானையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எடுத்துட்டு வந்தது மண்பானையே கிடையாது. மண்பானைக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? மட்கா குல்ஃபி. சாரி, மட்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மட்கா. ஓகேவா? அடுத்தது இதுக்கு பெயர் என்ன? சாவி சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? சாவி. அவ்வளவுதான். இதுக்கு பேரு சாவி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. சாவிக்கு ஹிந்தில பெயர் என்ன? சாவி. அவங்களும் சாவி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இது என்னது? சன்கிளாஸ், கூலிங் கிளாஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், இல்ல ஸ்பெக்ஸ், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதுக்கெல்லாம் ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? சச்மா. என்ன சொல்லுவாங்க? சச்மா. என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் என்ன? चश्मा. आप चश्मा क्यों लगा रहे?
मतलब मेरा आंखों में प्रॉब्लम है इसलिए मैं चश्मा लगा रही. चश्माना கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். சச்மானா என்னது? கண்ணாடி. இது சே சச்மான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சச்மானா கண்ணாடி. அடுத்தது இதுக்கு பேர் என்ன? சிசர் நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன? சிசர். சிசர்னு சொல்லுவோம்ல. இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? கைத்தி. கைத்தி, கத்ரி, கத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து கட் பண்ற வெஜிடபிள்ஸ் கட் பண்ற கத்தி நான் எடுத்துட்டு வரல. அது வயலண்டா இருக்கும். வீடியோல போஸ்ட் பண்ணும் போது இது மாதிரி வயலண்ட் பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நான் எடுத்துட்டு வரல. அதை நீங்க இமேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேரு சாக்கு. சாக்கு, சாக், சாப் சாப் பண்ணுவோம்ல, அதனால அதுக்கு பேரு சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப என் கையில இருக்கிறது ஒரு சில்வர் பேங்கிள். இந்த சில்வர் பேங்கிள எப்படி சொல்லுவாங்க ஹிந்தில அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சாந்தினி, சாந்தி, சாரி சாந்தினா நிலா. சாந்தி, சாந்தினா என்னது? சாந்தினா வெள்ளி. சாந்தினா என்னது? வெள்ளி. சாந்தினா வெள்ளி. அதே வந்து கோல்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கோல்டுக்கு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேரு சாந்தி. கோல்டுக்கு என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது தெரியுமா? சோனா. சோனா கி பேங்கல் அப்படின்னு சொல்லலாம். சோனா, சோனா, சோனு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோனா தங்கம் அப்படின்றதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? சோனா. இதுக்கு வந்து சாந்தி. சோனா, சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுக்கு பேர் என்ன? வாட்ச். வாட்ச்க்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? கடி. கடி, கடின்னு சொல்லுவாங்க. ஹாத் கா கடி அப்படின்னா கையில கட்டுற வாட்ச். கடி, கடிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுல ஹிந்தில வந்து கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு தடவை பார்ப்போம். என் கையில இருக்குல்ல, இது வந்து என்னது? ட்ரெஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லுவோம்? துணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துணிய ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்படா. எப்படி சொல்லுவாங்க? கப்படா. ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க? கப்படா. எந்த துணியா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு துணிக்கு என்ன சொல்லுவாங்க? கப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. என் கையில சின்ன துணி இருக்கு, இந்த கையில பெரிய துணி இருக்கு. இது சோட்டா கப்படா, இது படா கப்படா. சோட்டா படா, சோட்டா படா, சோட்டா படா. சோட்டானா சின்னது, படானா பெருசு. லம்பா அப்படின்னா லாங்கா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, துணிக்கு என்ன சொல்லுவாங்க? கப்படா. ஓகே. அடுத்த ஃபைனலா உங்களுக்கு முன்னாடி சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மெடிசன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல மெடிசன் சொல்லுவோம், தமிழ்ல மருந்து அப்படின்னு சொல்லுவோம், மருந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப தெரியலன்னா இப்ப கத்துக்கோங்க. இதுக்கு பேரு தவாய். தவாய், दवाईना मेडिसिन्स அப்படின்னு அர்த்தம். दवाईना என்னது? मेडिसिन्स. दवाई ले लो அப்படின்னுவாங்க. आपके शरीर अच्छा नहीं लग रहा है, आप दवाई ले लो அப்படின்னா दवाना मेडिसिन அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒவ்வொரு டீச்சர்ஸ் கையிலயும் இருக்கும். ஆனா இந்த டீச்சர் கையில இது எப்பவுமே இருக்காது. ஆனா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பேரு லக்கிடி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? லக்கிடி. ஒரு குச்சிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கிடி. இதுக்கு பேர் என்ன? லக்கிடி. லக்கிடி சே மாறு ஆக்கோ அப்படின்னா உன குச்சால அடிக்கவா அப்படின்னு. மாறுனா அடிக்கிறது. ஓகே. இப்போ வந்து அந்த கதவு இருக்குல்ல, பின்னாடி இருக்க கதவு, இதுக்கு வந்து ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? தர்வாசா. என்ன சொல்லுவாங்க? தர்வாசா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தர்வாசா. சரி, தர்வாசா கதவுக்கு கத்துக்கிட்டோம். அப்ப விண்டோக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோக்கு என்ன சொல்லுவாங்க? இது மட்டுமாவது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஓகே, நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். விண்டோக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் சொல்லி தரல, இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால சொல்றேன். இருந்தாலும் வீடியோல ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துறது என்னோட கடமை. இதுக்கு பேரு தர்வாஜா. இதுக்கு பேரு கிடுக்கி. அதாவது என்ன சொல்லுவாங்க? கிடுக்கி. கிடுக்கினா என்னது? விண்டோ அப்படின்னு. கிடுக்கி ஓபன் கரோ. கிடுக்கி கோலோ அப்படின்னா, கோலோனா ஆல்ரெடி சொல்லிருக்கேன், கோல் பந்த் அப்படின்னு சொல்லிருக்கேன். கோலோனா ஓபன் பண்ண, பந்துனா
க்ளோஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் லக்கடி, இதுக்கு பேர் தர்வாசா, விண்டோக்கு பேரு என்னது? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என் வீடியோல நீங்க கவனமா பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல, அதனால கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை எடுத்துட்டு வந்துட்டு உங்களை நான் அடிச்சுன்னு சொல்லி தரணும், ஆனா அப்படிலாம் பண்ணாம உங்களுக்கு ஜாலியா பிராக்டிகல் கிளாஸ்ல நான் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்கேன். சரி, ஓகே. இது என்கிட்ட வந்து ஹாட் வாட்டர் இருக்கு, இதுக்குள்ள வந்து ஹாட் வாட்டர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஹாட் வாட்டர் அதாவது தண்ணிக்கு பானி அப்படின்றத ஹிந்தில பார்த்தோம். அப்போ ஜில் அதாவது ரொம்ப கூலிங்கா இருக்கிற வாட்டருக்கு வந்து ஹிந்தில என்ன சொல்லணும், அதே மாதிரி ஹாட்டா இருக்கிற வாட்டருக்கு ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என் கையில இருக்கிறது ஹாட் வாட்டர். இந்த ஹாட் வாட்டருக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரம் பானி. என்ன சொல்லுவாங்க? பானின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன்னா இல்ல. சோ என் கிளாஸ்ல நீங்களும் அதை கத்துக்கணும்ல. அப்போ ஹாட் வாட்டருக்கு என்ன சொல்லணும்? கரம் பானி. என்ன சொல்லணும்? கரம் பானி. அப்ப தண்டா பானிக்கு தண்டா பானி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சாரி. கோல்டு வாட்டருக்கு என்ன சொல்லணும்? தண்டா பானி. முझे ठंडी हवा आ रही. ஹவானா என்னது? காத்து. உங்களுக்கு நான் காத்து எடுத்துட்டு வந்து கிளாஸ்ல காட்ட முடியாது, ஜஸ்ட் ஃபீல். ஹவா மீன்ஸ் காத்து, காத்து, ஏர். அதாவது ஹவா, ஹவா ஹவாயி, ஹவா ஹவாயி அப்படின்னு ஒரு ஸ்ரீதேவி பாட்டு இருக்கு, நீங்க கேட்டிருக்கீங்களா? அந்த ஹவா, ஹவானா காத்து, காத்துன்னு அர்த்தம். தண்ணிக்கு என்னன்னு பார்த்தோம்? பானி. தண்டா பானினா கோல்ட் வாட்டர், கரம் பானினா ஹாட் வாட்டர். காத்து உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து காட்ட முடியாது, காத்துக்கு என்ன சொல்லுவாங்க? हवा, हवा। मुझे हवा बहुत आ रही है आज, धूप में बाहर से हवा बहुत लग रही है அப்படின்னா எனக்கு ரொம்ப காத்தடிக்குது, ரொம்ப காத்தா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. மோசம், மோசம்னா என்னது? சீசன், அதாவது விண்டர் சீசன், ரெய்னி சீசன். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், எங்கேயோ போகுது கிளாஸ், அதனால நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த பொருட்கள்ல ஏதாவது பொருள் உங்களுக்கு பேர் தெரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் திரும்பியும் உங்களுக்கு நான் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு தான் நான் கிளாஸ் எண்ட் பண்ணுவேன். அடுத்த ஃபைனலா உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் என்ன? நிறைய பேருக்கு இது வந்து தொடப்பம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்டுல விளக்கமாறு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பேரு ஹிந்தில என்ன அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா, இனிமே ஹிந்தில கூட யாரையாவது வீட்டுல இருக்கவங்களை திட்டணும் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹிந்தில கத்துட்டு கூட திட்டலாமே அடிக்கலாமே. ஆனா முதல்ல இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. இதுக்கு பேர் ஜாடு. ஜாடு மாறோ, ஜாடு கரோ அப்படின்னா வீட பெருக்கு, வீட கூட்டு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பெயர் என்ன? ஜாடு. நான் இன்னைக்கு எல்லாமே பொருள் வந்து எழுதி போட்டு உங்க கிளாஸ போர் அடிக்காம வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததுல ஒரு 15-16 பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த பொருள் காட்டாம சில விஷயங்களையும் காட்டி ஒரு 20 பொருள் மேல நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். இது எல்லாத்தையும் வீட்டுல எங்கேயாவது பாத்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. मैं झाड़ू कर रहा हूँ, मैं झाड़ू करने वाला हूँ, मैं झाड़ू करूंगी அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஜாடு, ஜாடுனா விளக்கமாறு, அதாவது ஜாடு கரோ அப்படின்னா நான் பெருக்கிறேன், ஜாடு கரோனா பெருக்கு, வீட பெருக்கு, வீட கூட்டு அப்படின்னு அர்த்தம். உங்களால துடப்பத்தால வீடு பெருக்குங்க. ஜாடு சே ஜாடு மாறோ, ஜாடு சே ஜாடு மாறுனா விளக்கமாறால பெருக்குங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒவ்வொரு வீட்லயும் இதுக்கு ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க. இதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஜாடு. ஈஸியா இருக்குல்ல, ஜாடு. ஓகேவா? இதுக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளா ரிவைஸ் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் என்ன? சாபன். இதுக்கு பேர் என்ன? தேல். என்ன தேல்? नारियल तेल. वेरी गुड. इसका पेड़ है ना, इसका ओके मैं हिंदी ले सुना। इसका नाम क्या है? चाबी। इसका नाम क्या है? कापूस। इसका नाम क्या है? चांदी। इसका नाम क्या है? सोना। इसका नाम क्या है? कपड़ा। ये छोटा कपड़ा, ये बड़ा कपड़ा। इसका नाम क्या है? दवाई। दवाई नाम मेडिसिन, इसका नाम दवाई। इसका नाम क्या है?
मटका। इसका नाम क्या है? मटका। आइसक्रीम को क्या बोलते हैं? आइसक्रीम को कुल्फी बोलते हैं। आइसक्रीम को कुल्फी बोलते हैं। इसको क्या बोलते हैं? इसको दरवाजा बोलते हैं। इसको दरवाजा बोलते हैं। विंडो को क्या बताते हैं? विंडो को खिड़की बोलते हैं। विंडो को खिड़की बोलते हैं। इसको क्या बोलते हैं? चश्मा। इसको क्या बोलते हैं? चश्मा। और इसके क्या बोलते हैं? खैती। और ये गर्म पानी को क्या बताते हैं? गर्म पानी। ठंडा पानी को ठंडा पानी बताते। और एट द फाइनल लकड़ी। லக்கடி லக்கடினா வுட் ஸ்டிக்னு அர்த்தம். வுட் ஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். லக்கடினா உட்டால செய்யப்பட்ட ஒரு குச்சி அப்படின்னு அர்த்தம். லக்கடி லக்கடினா வுட் ஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, இதெல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம வீட்டுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? घर। हमारा घर पे क्या क्या सामान है वो सब सामान ना थिंग्स, ओकेवा। सामान क्या क्या है वो आपके साथ लेके आके आपके लिए छोटी छोटी वेकाबुलरीज नाम, अदावद घर पे क्या क्या चीज रहता है, चीज नालो थिंग्स, सामान नालो थिंग्स। ये सामान को मैंने आपका नाम बता दिया। इसमें आपको कुछ அதாவது உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருளுக்கு ஹிந்தில பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி அதோட பெயர் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டைப் பண்ணுங்க. நான் ஹிந்தில அதுக்கான பெயரை நான் உங்களுக்கு டைப் பண்ணி நான் அனுப்புறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தர்வாசா, லக்கடி, அதே மாதிரி நான் சொன்ன தவாய், கப்படா, தேல், நாரியல் தேல் அப்படின்ற எல்லா விஷயத்தையும், சோப்புக்கு என்ன சொல்லுவோம்? சாபன். இது எல்லாத்தையும் வீட்டுல பொருள் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வீடியோவை ஞாபகம் வச்சுட்டு வீட்டுல ரிவைஸ் பண்ணி பாருங்க. நான் போர்டை எடுத்துட்டு வந்து சாபன், சாபன்னா சோப், மட்கா, மட்கானா மண்பானை அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்து கிளாஸ் போர்டு அடிக்காம உங்களுக்கு எல்லாத்தையுமே என் வீட்டுல இருக்கிற பொருள்லாம் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டி நான் சொல்லி கொடுத்த இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். போறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி 9500116572 திரும்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9500116572. உங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்க ரிவைண்ட் பண்ணி நீங்க என்னோட போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஜஸ்ட் ஹைன்னு எனக்கு அனுப்பிச்சுங்க. உங்களுக்கு போன் நம்பர் அப்படின்னு நீங்க எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே போன் நம்பர் கொடுக்குறேன். இந்த போன் நம்பர் எதுக்குன்னா உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் புக் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கும். சோ இனி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்க வீட்டுல ஏதாவது பொருளோட பேர் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோல இதே மாதிரி பிராக்டிகல் கிளாஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அடுத்த வர வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.